நாம் கடைசியாக பார்த்து கொண்டிருந்த எபேசியர் நிருபத்தின் 1 அதிகாரத்தின் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன பண்ணியிருக்காரா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறார். எதற்கு சோத்திரம் சொல்லுகிறார்? சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இங்க பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக தேவனிடம் ஏதோ பிச்சை எடுப்பது போல கெஞ்சுவதோ, கூப்பாடு போட்டு கேட்பதோ, பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனை போல நம்மை வைக்கவில்லை. தேவன் பிள்ளைகளாக மாற்றிவிட்டபடியால் எல்லாவற்றையும் எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்று அந்த பெரிய குமாரனிடம் அங்க லூக்கா 15 பாக்குறோம்னா 31, 33 வசனங்கள்ல எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே அவர் நமக்கு உண்டு பண்ணின மீட்பை நாம் விசுவாசித்தபடினாலே நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி தேவன் என்ன சொல்கிறாரு? என் சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லிட்டார். அவருக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தம். அப்போ தேவனை பற்றிய உண்மையெல்லாம் நம்மை பற்றிய உண்மை. இது மனித மூளையால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை எவ்வளவுதான் நானோ மற்றவர்களோ விவரித்து சொன்னாலும் இந்த மனித அறிவு மூளை அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது என்று சொல்லும். ஆனா அதுதான் அந்த கிருபையின் சுவிசேஷத்தினுடைய விசேஷமே. இத ஒருவன் எவ்வளவு விவரித்து சொன்னாலும் உங்கள் நாட்களில் ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படிதானே சொல்றாரு. ஆபகூக் 1 அதை ஒருவன் எவ்வளவுதான் விவரித்து சொன்னாலும் உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு அவ்வளவு, அதாவது உங்களால நினைக்க கூட முடியாது, உங்களால எண்ண கூட முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை செய்வேனாரு. அந்த அதிசயம் தான் இதுங்க. நம்ம மறுபிறப்பிலே புது சிருஷ்டியாக்கப்பட்டோமே, அந்த சராசரத்தையும் படைத்து பாதுகாத்து தாங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விட்டார். மாற்றும் போது என்ன சொல்லிட்டாரு? எனக்குரியதெல்லாம் உனக்கு சொந்தம். நீ எனக்கு ஒரு ஆடு தரலையேன்னு என்ன கேட்காத. நான் என் நண்பரோட ஒரு சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டை கூட எனக்கு கொடுக்கலையா டாடின்னு அவன் மூத்த மகன் கேட்கறான். இளையகுமாரன் வந்த பிறகு மனம் திரும்பி. அப்ப அங்க தகப்பன் சொன்னாரு, அதே தகப்பன் தான் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு? அங்க ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுகிறார். பிதாவாகிய தகப்பனுடைய உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம். அதாவது கெட்டு போன இளைய குமாரனாயிருந்தாலும் சரி, தன் வீட்டோடு இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்து குமாரனாயிருந்தாலும் அவருடைய அன்பு மாறாததா இருந்ததை அங்க காண்பிக்கதை நம்ம பார்க்கிறோம். அது தேவ அன்பை சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை. ஆனா இங்க முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அவன் எனக்கு ஒண்ணு கூட கொடுக்கலன்னு சொல்லும் போது இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் கொடுக்கலையே, அவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது மிஸ்டேக் என் மேல இல்லப்பா, இந்த மிஸ்டேக் என் மேல இல்ல, எனக்கு உரியதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். எந்த விதமா இருக்கலாம். ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதம், இல்ல ஒருவேளை சரீர சுகம், ஒருவேளை நீ செய்யறதெல்லாம் விருத்தி அடையணும், உன் சபை விருத்தி அடையணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே. இந்த பையன் நேத்து வரைக்கும் ஊதாரி ஆயிருந்தான், இன்னைக்குதான் ஊழியத்துக்கு வந்தான், அவன் விருத்தி அடைகிறானே அப்படி சொல்லாத. ஏன்? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்த மாதிரிதான் உனக்கு கொடுத்த. நீதான் அதை விசுவாசத்துல எடுத்து அனுபவிக்க வேண்டும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமா இந்த உலகத்துல அநேக சத்துருகள் எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க. வியாதி கொடுக்கிற சத்துரு இருக்கான், பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துரு இருக்கான், ஒரு சபை விருத்தி அடையாதபடி தடை பண்ணுகிற சத்துரு இருக்கிறான். ஆனா அவங்க எல்லாரையும், அந்த எல்லா சத்துருக்களையும், பெயரிடப்பட்ட எந்த சத்துருவா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டேன்? சிலுவையிலே சிலுவையிலே முற்றிலுமாக நான் அழித்து விட்டேன். I have dispossessed the enemy on the cross. What for? For you to possess. My job is to dispossess. தகப்பனாகிய நான் அதை செய்து விட்டேன். இப்பொழுது உன்னுடைய வேலை அதை அனுபவிக்க நீ சுதந்திரிக்க வேண்டும். You have to possess it.
எனக்கு கொடுக்கலன்னு சொல்லாத, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இட் இஸ் தேர் இன் யுவர் பேங்க் அக்கவுண்ட், ஹெவன்ஸ் அக்கவுண்ட். அதுதான் எபேசியர் நிருபமே, அப்படிதானே? எல்லாமே உனக்கு. ஒரு சின்ன தேவை கூட கொடுக்கல நீ சொல்ல முடியாது. இம்மைக்கும் மறுமைக்கும், அப்படிதானே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் அவர் நமக்கு தந்தரனதும் அன்றி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அப்படின்னு என்னங்க, நமக்கு விரோதமா இருக்கிற எந்த ஒரு பிசாசின் கிரியையும் நம்ம மேற்கொள்ள முடியாத அளவுக்கு என்ன பண்ணறான், திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளலாகும் பொருட்டு அருமையும் மேன்மையுமான, மகா மேன்மையுமான, அருமையுமான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு. இதுதான் பிரச்சனையே நம்ம ஆளுகளுக்கு. என்ன, ஆண்டவர் இது கொடுக்கல, அது கொடுக்கல, இதை தாருங்க, அதை தாருங்கன்னு கேட்கிறாங்க. ஆண்டவருடைய வழி அது அல்ல. அவர் எல்லாவற்றையுமே ஆவி மண்டலத்திலே நமக்கு சொத்தாக கொடுத்து விட்டார். இப்பொழுது நம்முடைய வேலையெல்லாம் என்ன, என்ன கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறாரோ, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அது என்ன சொல்லுது? நீ தேவனாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய வாரிசாய் இருக்கிறாய். அவரை பற்றிய உண்மை, உன்னை பற்றிய உண்மை, அவர் இருக்கிற வண்ணமாகவே உன் வாழ்வில் எல்லா பகுதியிலும் நீ இருக்கிறாய். இத நான் ஐம்புலன் அறிவினால அறியணும்னு பார்த்தா முடியாது. இது ஆவி மண்டலத்திலே என்னுடைய உள்ளான மனிதன், அவன்தான் ஆவி மனிதன். இது ஒரு வாசஸ்தலம் தான் இந்த சரீரம். நான் வாசம் பண்ணும் இடம் இந்த சரீரம். இது கூடாரம் இல்லது வீடு. இங்க நான் வாசம் பண்றேன். ஒரு நாள் என் நித்திய வீட்டுக்கு நான் போயிடுவேன். அது வரைக்கும் இந்த சரீரம் எனக்கு இந்த உலகத்துல, இந்த உலக மக்கள் தேவனை காணணும், தேவர் ராஜ்யத்தை பார்க்கணும். அதற்கு எனக்கு ஒரு அவங்களுக்கு ஐம்புலன் அறிவினால சரீரத்தை தான் பார்க்க முடியும், சரீர மண்டலம் இயற்கை மண்டலம் தான் பார்க்க முடியும். அதற்குத்தான் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்து தேவ சாயலை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார். அததான் ஆதாமுக்கு சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவனாக இந்த உலகத்தில் வாழதான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனா நம்ம ஆளுகை செயலா இல்லாம பிச்சைக்காரராக இன்று சபை இருக்கிற காரணம் என்னங்க? நான் போன வாரமே சொல்ல, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், சீர்கட்டு போகிறார்கள், சீர்கட்டு போகிறார்கள். ஏன்? அவங்க சீராக வாழ வேண்டியவர்கள், சீராக வாழ வேண்டியவர்கள் சீர்கட்டு போவதற்கு ஒரே காரணம், இந்த வேதத்தில் வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டு சொல்ல, அவர் எதையுமே தான் சொல்லாமல் செய்வதல்ல, சொல்லி செய்கிறவர் தேவன். நீங்க பாருங்க, எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தாரு? வாயில சொல்லிதான் சிருஷ்டித்தார். இப்பொழுதும் அவர் எந்த ஒரு காரியத்தையும் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அந்த வார்த்தையிலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் என்ன இருக்கான்? இந்த உலகத்தில் உண்டான தரித்திரம், தோல்வி, வியாதி, விருத்தி இல்லாமை, கனி இல்லாமை, அப்படிதானே, சங்கடம், சஞ்சலம், தவிப்பு, அப்படிதானே, இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? தப்புவித்து விட்டார். அதான் ரொம்ப அழகா கலாத்தியர் 1:4 பவுலடிகளார் என்ன சொல்றாரு? தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார், இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, அவைகளில் நின்று நாம் வெற்றியாகும்படி என்ன பண்ணாரா? நம்முடைய பாவங்கள் தான் அது காரணமாயிருந்தது. காரணகர்த்தா அந்த காரணகர்த்தாவாகிய பாவங்களை நீக்குவதற்கு தம்மைத்தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். என்னவாக ஒப்பு கொடுத்தார்? பாவமாக. அதன் விளைவான தண்டனையை அவர் எடுத்தார். அப்ப என்ன? உலகத்தில் உண்டான கேடுகள் எல்லாம் பாவத்தின் விளைவுகள். ஆதாம் பாவம் செய்த நாளிலே உலகத்திலே எல்லா கேடுகளும், மரணம் வந்தது. மரணம் என்றால் எல்லா தீமைகளும் வந்தது, எல்லா கேடுகளும் வந்தது, எல்லா சீர்கேடுகளும் வந்தது. சீராக இருந்தவன் தவறினபடினாலே
அவனுக்கு எல்லா சீர்கேடும் வந்தது என்று அங்கு சொல்லுகிறது. ஆனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மீட்க திரும்பவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இழந்து போனதை மீட்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இழந்து போனதை நமக்கு மீட்டு என்னதை கொடுத்தார்? சீரான வாழ்வை நமக்கு மீட்டு கொடுத்தார். சீர்கேடான வாழ்வு நாம் வாழ வேண்டிய தேவையே இல்லை. சீர்கேடு பார்க்கணும்னா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ல இருந்து அப்படியே அந்த அதிகாரம் 61 முடிகிற வரைக்கும் வாசிங்க. சாபத்தின் பட்டியல். அது என்ன? சீர்கேடு. முதல் 14 வசனம் சீராக வாழ்வதை பற்றி அங்கு சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் என்னமா? உலகத்தின் சீர்கேடுகளுக்கு தப்புவிக்க அவர் என்ன பண்ணாராம்? தம்மை தாமே நம்ம பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இத அங்க இதுல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 3:26 கடைசி வசனம் என்ன சொல்ற பாருங்க. உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து அப்படின்னு என்னங்க? கேடு, பொல்லாங்கு, ஆல் ஈவில், எல்லா பொல்லாங்குகளிலிருந்து எல்லோரையும், எல்லா சீர்கேடுகளில் இருந்து, எல்லா தீமைகளில் இருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது எதற்குங்க? எல்லா தீமை, பொல்லாங்கு, சீர்கேடு, தோல்வி, வியாதி, பயம், கலக்கம், திகில், அப்படித்தானே? என்னாகுமோ அந்த திகில், எல்லாம் கலக்கம், இவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, பிசாசின் ஒடுக்கத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, அதுதான் ஆசீர்வதிக்கும்படி. ஆசீர்வதித்தார்னா என்னங்க? அதான் நாங்க நீங்க உபாகமத்துல நல்லா படிங்க. 28ஆம் அதிகாரம். ஆசீர்வதிக்கும் போதுள்ள வாழ்க்கை என்ன, அந்த ஆசீர்வாதம் இல்லாம சாபத்துல வாழுகிற வாழ்க்கை என்ன என்பதை அங்க தெளிவாய் சொல்லுகிறார். ஆனா அந்த கீழ்ப்படிவாயானால் நமக்கடதிய ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் நீதிமானாக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம மேல பலித்து விட்டது. அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதித்தா இல்ல, நீங்க கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வைத்தபடியால் கிறிஸ்துவை பற்றிய உண்மை, உங்களை பற்றிய உண்மை, அவருக்கு உரியதெல்லாம் உங்களுக்கும் உரியது. இந்த ஆசீர்வாதம் அவருக்கு உரியது, தேவ ஆசீர்வாதம். இது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இல்ல, அவருடைய ஆசீர்வாதமே. இட் இஸ் the very blessing of God himself. அப்படிதானே? தேவனா எப்படி ஆசீர்வாதம் இருப்பான்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கடவுள் இப்படி அவர் ஆசீர்வாதமா தானே இருப்பாரு. அவர் செய்யறதெல்லாம் கரெக்டா செய்வாரு, அப்படிதானே? அவர் எது செஞ்சாலும் பெர்ஃபெக்ட், அப்படிதானே? அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருக்கு வியாதி எல்லாம் வர முடியாது. அவருக்கு ஐயோ இப்படி ஒரு குறைவு இருக்கேன்னு சொல்ற இடம் அதுதானே. அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வாதம், அதாவது the substance which make God as God, the same substance we call it blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம். which empowers us to live above everybody in the whole world. உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னை மாத்திரம் எனக்கு சொந்தமாக, அப்படின்னா என்னங்க? வித்தியாசமானவனாக, தேவனாக உலகத்திற்கு காண்பிக்க தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? அந்த உபாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை போன வாரம் நம்ம படிச்சோம். அதுதான் சொல்றேன் இப்போ. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை அவருக்குரியது. எல்லா புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் அவருக்குரியது, அவருடைய சொத்து. என்ன சொல்றாரு? அதுல நீ சிறந்திருப்பாய் என்று சொல்லுகிறாய். சிறந்திருப்பாய், சீர்மிகுந்திருப்பாய். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. இது நான் சொல்லலங்க, பழைய ஏற்பாட்டிலே அவங்க கீழ்ப்படிந்தா இதெல்லாம் நடக்கும்ன்றாரு.
புதிய ஏற்பாடுல இயேசுவின் கீழ்ப்படிதலினால அந்த இடத்துக்கு நம்மை சொந்த ஜனமாக எல்லா பகுதியிலும் சிறந்திருக்கும்படி ஒரு வித்தியாசம் நம்மிலே காணப்படும்படி இந்த ஆசீர்வாதம் என்னும் ஒரு வல்லமையை மறுபிறப்பிலே நமக்குள் வைத்து விட்டார். தேவன் என்று வித்தியாசம். இவன் மனிதன் இல்லையா, தேவனா இருக்கான்னு சொல்றாங்க. அப்படிதானே? ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாக. ஏன் இது ஒரு மனுஷனால் முடியாது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சம்திங் தேவன் அங்க யோசேப்பை பத்தி அப்படித்தான் சொல்றாங்க, ஆபிரகாமை பத்தி அப்படித்தான் சொல்றாங்க, ஈசாக்க பத்தி அப்படித்தான் சொல்றாங்க. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்க வராங்க கானானுக்குள்ள. மோவாப் ராஜா என்ன சொல்றான் அங்க, நம்ம என்னாம 22 படிச்சோம். ஐயோ, ஒரு கூட்டம் வருது, அவங்க பூமிய அப்படியே மேய்ந்து போடுவார்கள். அப்படித்தானே சொல்றாரு. அந்த 2-3 22 2-3-4 வசனங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு வாருங்க. நேரம் இல்லாதனால நான் அங்க போல. ஆனா ஆங்கிலத்துல ஒரு நாள் நான் படித்துக் கொண்டு வந்தேன். இங்கிலீஷ் அங்க என்ன சொல்றது, they lick them out. ஐயா, மாடு மேய்ஞ்சு போட்டா கொஞ்சமா புல்லு இருக்கும். இங்க என்ன இங்கிலீஷ்ல சொல்றான், நக்கி போட்டார்கள். அங்க எலியா தீர்க்கதரிசி அக்கினி வரும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை தான், இட் லிக்ட். பிராக்டிகலி அங்க அந்த மாதிரி ஆளுங்கய்யா. அப்படின்னு அவனுக்குள்ள ஒரே பயம், அவங்க நம்ம விட ரொம்ப பெரியவங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்கோம். கேன்சர், ஓ பெரிய வியாதி, எது வந்தாலும் எனக்கு அது வரக்கூடாது. ஐயோ பொல்லா, அந்த வியாதி கொடுக்கிற பிசாசு உங்களையும் என்னையும் கண்டு ஐயோ வரானே வர்றானே அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருக்கான். பாலாக் ராஜா மாதிரி அவன் வந்தாலும் அந்த கேன்சர் வியாதியெல்லாம் அப்படியே துரத்தி ஒண்ணும் இல்லாம நக்கி போட்டுருவான். அவன் என்ன விட பலவான். ஏன்? அவருக்குள்ள பலவான் இருக்கிறாரு. அவன் பலவானுக்குள்ள இருக்கான். அவன் முன்னால யார் நிக்க முடியும்? எமோரியனின் 2 ராஜாக்கள் நிக்க முடியலையே. So big people, so much of army and so much of big weapons with them. ஆனா நிக்க முடியல. அததான் நாங்க சொல்வதை பார்க்கிறோம். நீங்க எடுத்து அதை அப்புறம் வாசித்து பாருங்க. என்னாகமம் 22 முதல் 10 வசனங்கள் உள்ள வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டு இருக்கேன். அப்படியே அவங்க மேய்ந்து போடுவார்கள். இங்கிலீஷ்ல சொல்லும்போது நக்கி போடுவார். ட்ரேஸ் கூட இருக்காது. நம்ம இருந்தோன்ற இடம். ஒரு வியாதி இருந்துச்சு, ஒரு தரித்திரம் இருந்துச்சு, ஒரு குறைவு இருந்துச்சு, ஒரு தோல்வி இருந்துச்சுன்ற ட்ரேஸே இருக்காது. முற்றிலுமாய் நக்கி போட்டுருவாங்க அப்படின்றாங்க. அப்படிதானே? பூமியின் விசாலத்தை மூடுகிறவர்கள் அவங்க வந்துட்டாங்கன்னா they will dominate everything. ஒன்னும் அவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றார்ல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் யாசுவாட்ட. யோசுவா கிட்ட மோசையே அதைதான் சொல்றான். உபாகமம் 31 அதிகாரத்துல சொல்லும் பொழுது அதைதான் அங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்றார். ஆண்டவர் திரும்பவும் யோசுவா 1 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லா இடங்களும் இப்ப இந்த நீ போய் எல்லாவற்றையும் விரட்டி பொசஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. உபாகம் 9 அதிகாரத்துல அங்கேயும் அதுதானே சொல்றாரு. நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன், நான் பட்சிக்கிற அக்கினி, அப்படியே அவங்கள பட்சித்து போடுவேன். உன் எதிரி அது வியாதியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், இன்க்ரீஸ் இல்லாத விருத்தி இல்லாத தன்மையா இருக்கலாம், மலட்டு, அது எல்லாமே ஒரு அசுத்த ஆவி. நம்முடைய எதிரிகள் அவைகள்லாம். முட்டாள்தனமா சில கிறிஸ்தவங்க சொல்றாங்கல்ல, திஸ் இஸ் மை சிக்னஸ் பிரதர், பிபி என்னோட பிறந்தது, எங்க அப்பங்கிட்ட இருந்து வந்து, ஷட் அப் யுவர் மவுத்னு சொல்லுங்க, அப்படி பேசாதீங்க. ஏன்? நம்முடைய அப்பனிடம் இருந்து வந்தது வியாதி இல்லாத வாழ்க்கை. அவருக்கு வியாதி இருக்கா? பரலோகத்தில் வியாதி உண்டா? பரலோகத்தில் குறைவு உண்டா? பரலோகத்தில் தரித்திரம் உண்டா? இல்ல ஞான குறைவு, புத்தி குறைவு உண்டா? ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்க அப்பங்கிட்ட இருந்து வந்த சொத்து எல்லாமே பரிபூரணம், 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 நன்மை, நன்மை, நன்மைதான். அங்க தீமையின் வேற்றுமையின் நிழலே இல்லைன்றாரு. மனதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஆனா நம்முடைய வாயின் அறிக்கையினால நம்ம பிடிபட்டோம் என்று வேதம் சொல்றது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்? ஆண்டவர் சொல்றாரு,
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு வியாதியோ, ஒரு குறைவோ, ஒரு பிசாசின் கிரியையோ உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்றார். அதனாலதான் அங்க பாருங்க 20ஆம் அதிகாரம் வரும்போது அங்க என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது யாருக்கா பயம் இருந்தா ஓடி போடுன்றாரு. நிக்காத. மற்றவங்கள பார்த்து சொல்றாரு. பயங்கரமான தேவன் உங்களுக்குள்ள இருக்காரு. தைரியமா இருங்கன்றாரு. இங்க 9ஆம் அதிகாரத்துல உபாகமத்துல அதுதான் சொல்றாரு. அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்க இல்லடா, ஏன் பயப்படுறீங்க? நீங்க பண்ணதானே பயப்படணும். அவர் யாருன்னு தெரியுமா? இஸ் a consuming fire. எதிரிகளை முற்றிலும் முறியடித்து உங்க கையில கொடுத்துருவாரு. இட் இஸ் நவ் யுவர் ஜாப். இப்போ உங்களுடைய வேலை என்ன பண்ணணும்? அதை பொசஸ் பண்ணுங்க, சுதந்திரிங்க. நீங்க சுதந்திரிக்கிறது உங்க வல்லமையே இல்ல. அதுதான் அங்க சொல்றாரு. உன் வல்லமையும் இல்ல, உன் பரிசுத்தமும் அல்ல, உன் நீதியும் அல்ல, உன் திறமையும் அல்ல. அந்த புறஜாதிகளுடைய அக்கிரமத்தின் மீது யாரு? இந்த பிசாசுகளை அழிக்கும்படிக்கு வந்தவர். அது தீமை என்கிறபடினாலே அதை அழிக்கிறாரு. நீங்க நல்லவன் யோக்கியன் கிடையாது. அவர் அதுதான் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்துவன்றாரு. அங்க ஆபிரகாமின் உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்க. நமக்கு என்னங்க அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தம் இயேசுவின் மூலமா வந்தது. ஆனா நமக்கு உடன்படிக்கை பண்ணினது யாரு? இயேசுவே சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பிரதிநிதியாக இருந்து, ஐயா உடன்படிக்கையில இதெல்லாம் நான் செய்வேன் போது என் உடன்படிக்கை பார்ட்னரும் இதையெல்லாம் நானும் செய்வேன் சொல்றது கரெக்ட். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, பிதாவாகிய தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றால் என்னுடைய பதிலால், மை சப்ஸ்டிட்யூட் இயேசு இஸ் a perfect. ஆகவே இந்த உடன்படிக்கையில ஃபெயிலியரே இல்ல. ஏன் நான் ஃபெயில் ஆனாலும் அங்க உடன்படிக்கை எனக்காக பண்ணினவர் தேவகுமாரன், என் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அப்படிதானே? He is the surety, he is the guarantee, he is the mediator of the covenant. அப்ப எவ்வளவு விசேஷங்க. கொஞ்சம் கொஞ்சமா யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்க. நம்ம சாதாரண மனிதர்களாய் வாழவே முடியாது. அந்த இடத்துல வச்சிருக்காரு. சத்துருக்கு அங்க பாருங்க, நீங்க இந்த என்னாகமத்தை திருப்பி 22, 23, 24 அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. பிசாசு நம்மள பார்க்கும்போது எப்படி இருக்கான்? அந்த கள்ள தீர்க்கதரிசி, பாலாக் பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி, அவன் பார்வையில நம்ம எப்படி இருக்கும்? ஏன் அவன் ஆவி மண்டலத்தை பார்க்கிறான். பரவி பாய்கிற ஆறுகள், கர்த்தர் நாட்டின அப்படியே வீசுகிற சந்தன வாசனை வீசு, அப்படித்தானே? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி தேவனுடைய வாசனை, கிறிஸ்துவின் வாசனை, அதுதான் அங்க சொல்றாரு. அவங்கள அப்படியே அங்க ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து நீங்க தியானித்து பாருங்க. ஆவி மண்டலத்திலே நாம எப்படி இருக்கோமா? அங்க என்ன சொல்றோம்? உன் கூடாரங்கள் எவ்வளவு. ஐயா இந்த சரீரத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த அழகு தெரியல. இந்த கூடாரத்துல தான் நான் இருக்கிறேன், நான் தாபரிக்கிறேன். அவன் அங்க என்ன சொல்றான்? எவ்வளவு அழகானவைகள். ஆவி மண்டலத்திலே ஒரு பழுதுமே இல்லாதவர்களாக, ஒரு குறையுமே இல்லாதவர்களாக, பரிபூரண பரிசுத்தர்களாக, அழகுள்ளவர்களாக. பிசாசு பாக்குறான், உங்களை கண்டு அப்படி பாக்குறான். நம்ம ஏன் அதை பார்க்க மாட்டோம்? அதுதானுங்க பிரச்சனை. நம்முடைய பார்வை ஆவி மண்டலத்தின் பார்வையாக வேண்டும். தேவன் எவ்வாறு என்னை பார்க்கிறார் என்று வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. பிசாசு நம்ம எப்படி பார்க்கிறான்? நம்ம பார்த்தா அவன் பயப்படுறான். நம்மை பற்றிய பயம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன? அவனை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்ன? தான் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் அறியவில்லை. சகல ஆசீர்வாதத்தாலும் ஒரே வார்த்தையில் அடங்கி போச்சுங்க. சகல சகல, ஆல் ஆல், நோ எக்ஸப்ஷன். ஒண்ணு கூட விடுபடல. நல்லா யோசித்து பாருங்க.
எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும். அதனாலதான் என்ன இருக்குமா? புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில சிறந்திருக்க பண்ணுகிறார். சிறந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்ம ஸ்பெஷல் தான். ஐயா, தேவனுடைய எண்ணம் இது தேவனுடைய எண்ணம் நம்மை குறித்த பார்வை. இட் இஸ் காட்ஸ் வியூ அபவுட் அஸ். ஆனா நம்ம எப்படிதான் பார்க்கிறோம்? ஏதுமற்ற நாதி, அப்படிதானே? நாதியற்றவன், ஏதுமற்றவன், ஒன்றுமில்லாதவன். ஐயா, இந்த எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நான் பார்ப்பேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படிதான் நான் பேசுவேன், அப்படிதான் நினைப்பேன். உங்க எண்ணங்களை மாற்றுங்க. அவருடைய நினைவுகள் என்னவா? நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவை நன்மைக்கு ஏதுவானவைகள். அங்க எரேமியா 29:11 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் அவர் நன்மைதான். ஏங்க, பொல்லாதவளாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு நன்மையை கொடுக்க அறிந்திருந்தா, உங்க பரமபிதாட்ட தீமையே இல்லையே, அவர் நன்மை தானே கொடுப்பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் தீமை இருக்குது உலகத்தில் இருக்கனால. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க பிள்ளைல அப்போ அந்த பரமபிதா அவர்கிட்ட தீமையே இல்ல, அவர் கொடுத்தா பரிபூர்ண நன்மை கொடுப்பது நிச்சயம் அல்லவான்றார். இந்த பரிபூர்ண நன்மையை நம்ம அறியணுங்க. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? நான் போன வாரம் கூட உங்களுக்கு அந்த இதை எரேமியா 32ல 40-41 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்ற ஒரு புதிய உடன்படிக்கை. அவர் நமக்கு நன்மை செய்வதற்கு தடையாயிராதபடி நாமும் பின்வாங்காதபடிக்கு ஒரு புதிய இருதயம். அப்படி ஒரு புது இருதயம் சிஸ்டர் சொல்லிட்டு தான் இங்க எபேசியர் 2:10 என்ன சொல்றாரு? நாம் நற்கிரியைகளை செய்யும்படி முன்னதாக ஆயத்தம் பண்ணின தேவனுடைய கரத்தின் சிருஷ்டிப்பாய் கிரியையாய் இருக்கிறோம். அப்படின்னு என்ன? நல்லதொரு வாழ்க்கை வாழும்படி, தேவனது வாழ்க்கை வாழும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணின, உருவாக்கின அவருடைய கரத்தின் கிரியையாய் நாம் இருக்கிறோம். யாரு? புது சிருஷ்டின்றார். அப்படின்னு என்ன? நன்மையான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு, தேவகரமான வாழ்க்கை தேவனாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் வைத்து நம்மை உருவாக்கி விட்டார். இட்ஸ் ஆல்ரெடி டன் பிரதர், இட்ஸ் ஆல்ரெடி டன். நீங்க செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி யார் வாழ முடியும்? கடவுள் ஒருத்தர் தானே வாழ முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே உலகத்தில் அப்படி ஆமாங்க, அதுக்கு தாங்க அவர் வந்தாரு. நான் வந்ததே உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணம், அதாவது என்னுடைய வாழ்வு உங்களுக்கு உண்டாயிருக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்வில் வெளிப்படவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவ வாழ்க்கை நான் வாழ்வதற்குத்தான், அந்த பரிபூர்ண நன்மையான, பரிபூர்ண ஆசீர்வாதமான, சகலவித ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நாம் வந்து சிலுவைக்கு போய் ஆயத்தம் பண்ணினது என்ன? சகல விதத்திலும் பரிபூர்ண நன்மையாய் நீங்கள் இருக்கும்படி நான் செய்த கரத்தின் கிரியைகள் நீங்கள் என்று அங்கு சொல்லுகிறார். We are the workmanship of the perfect God who does everything perfect. இப்ப நாமும் எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டா போய் இருக்கோம். Perfect means perfect in every area. ஒண்ணுல கூட nothing missing, nothing broken. ஒண்ணு கூட குறைபடல, ஒண்ணுல கூட தடை இல்ல. ஒரு பயலும் தடை பண்ண ஒருவனு நிக்க முடியாதுன்ட்டார. ஒரு தடையும் உனக்கு இல்ல. இந்த தேவ வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தடையெல்லாம் உன் வாயில தான், நீ பேசுறது தான். அதனாலதான் அங்க பேதுரு கூட என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3:10 சொல்லும்போது, நல்ல வாழ்க்கை, if you want to live a godly goodly life, இந்த தவறான பேச்ச வாயிலிருந்து நீக்கணும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றார். அதேதான் சங்கீதத்திலையும் சொல்றாரு. 34ஆம் சங்கீதம் 13 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தடை செய்வதெல்லாம் நம்ம பேசுற வார்த்தை. ஆனா நம்ம இருக்கிற இடத்த பாருங்கங்க, நம்ம இருக்கிற இடத்த பாருங்கங்க. தேவ சாயல், ஆசீர்வாதத்தின் சாயல்
தேவனுடைய சாயல். அநேக நேரங்களில் நம்ம தப்பான எண்ணம் கொள்றோம். என்ன தப்பான எண்ணம்? ஆசீர்வாதம்னா பொருளாதார ஆசீர்வாதம்னு அங்கோட நிறுத்திட்டோம். அப்படி கிடையாதுங்க. நீதிமானின் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்னு சொன்னவரு, கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னாரு. பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குன்னாரு. மீதிலாம் இல்லைன்னு சொல்லலங்க. எல்லாமே அங்கதான் இருக்குங்க. நீங்க பழைய ஏற்பாடை எடுத்து படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடை எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால வெறும் பொருளாதாரம் அங்க எங்கேயுமே சொல்லல. அங்க ஆபிரகாம் வாழ்க்கையில நான் ஏற்கனவே போன வாரமே உங்களுக்கு அதை நான் வாசித்து காமிச்சேன். ஆசீர்வதித்தபடினால அவனுக்கு வெறும் பொருளாதார பொன்னும் வெள்ளியும் மிகுந்த சீமானமா இருந்தான். அவனுக்கு இருந்த பொருளாதாரத்தை பூமியே தாங்கல. அவ்வளவு மிகுதியா இருந்ததுன்னு சொன்னா அதோட நிறுத்திட்டாரா? அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ஆசீர்வாதம் இருந்தனால அவன் தவறான். அந்த ராஜா அவன் மனைவியை எடுத்துக்கொள்ள நினைக்கும் போதே தொலைச்சு விட்டவன கொன்னே விட்டான்ட்டாரு. எதுங்க அது செஞ்சுச்சு? அவன் மேல இருந்த ஆசீர்வாதங்க. அவன் மேல இருந்த ஆசீர்வாதம். அவன் மனைவியை யாரும் தொடாதபடி காத்தது. இவன் தப்பு பண்ணிட்டான் உயிருக்கு பயந்து. ஆனா ஆண்டு இந்த ஆசீர்வாதம் அவனை தாங்கி காப்பத எல்லாமே அங்க ஃபுல்லாமே நான் பார்த்தோம். அப்படித்தானே? போருக்கு போறான் 300 பேரை வச்சுக்கிட்டு 5 ராஜாக்கள் சேனையை ஓட விரட்டி கொள்ள அடிச்சுட்டு வராங்க. எப்படிங்க முடியும்? இந்த அதாவது வெற்றி எல்லா பகுதியிலும் பலமுள்ளவன் பலமில்லாதவன் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்றான்ல. கொஞ்சம் பேரா இருந்தாலும் அநேகரா இருந்தாலும் யோனத்தான் சொல்லிட்டு போறான்ல. அவனும் ஆயுதாரியம். என்ன காரணங்க? அவங்க மேல இருந்த ஆசீர்வாதம். கடல் மணலத்தினையான ஜனங்கள். அங்க 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல. அப்படித்தானே? அவ்வளவு பெரிய கூட்டம். இவன் சொல்லிட்டு போறான் என்ன? ஒரு சிலரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் வெற்றியை தேவன் தருவதற்கு அவருக்கு அது லேசான காரியம், சுலபமான காரியம் என்று போறான். அந்த வார்த்தை தாங்க விசுவாச வார்த்தை தாங்க அந்த லட்சம் கடற்கரை மணலத்திலான ஜனங்க ஓட விரட்டி அடிக்க காரணமாயிருந்தது. அவங்க பலன் இல்ல. அவங்க பலனா ஒரு நிமிஷம் அப்படியே புசிக்கு போட்டு போயிருப்பான் எனிமி பெலிஸ்தர்களாங்க. ஆனா அங்க நடந்ததை பாருங்க. மகா பெரிய சங்காரத்தை அந்த மணலத்தனையான ஜனங்கள் மத்தியில பண்ணுவதை பார்க்கிறோம். அதேதான் எல்லாமே ஆசாவும் அதைதான் சொல்றான். பலம் உள்ளவன் பலவன் இல்ல யாருனாலும் ஐயா அந்த எத்தனை பேர் லட்சக்கணக்கில் கூடி இருக்காங்க. இந்த விசுவாச வார்த்தை வாயில வருது. அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா பின்னாடி பாக்குறோம் 13ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம அங்க பாக்குறோம் அவன் என்ன பண்றான். 13ல இது நடந்துச்சு. 16 வரும்போது நம்ம பார்க்கும்போது என்ன பண்றான்? பணம் கொடுத்து அனுப்புறான். தமஸ்கு ராஜா தனக்கு ஹெல்ப் பண்ண வரணும் சீரியா ராஜாவை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முட்டாத்தனமா பண்ணிட்டடான்னு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. முதல்ல எவ்வளவு புத்திசாலியா இருந்த, கிட்டத்தட்ட 25-30 வருஷம் யுத்தம் இல்லாம ஒன்ன குறித்த பயத்தினால இருந்தியே, இப்ப இப்படி போய் முட்டாள்தனம் பண்ணிவிட்டியே நீ. அந்த தமஸ்கு நீ யார உனக்கு சப்போர்ட் கூப்பிட்டு அவனையே உனக்கு ஒப்பு கொடுத்திருப்பாரு. அப்பதான் சொல்ற தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு. ஐயா இங்க யோனத்தான் உத்தம இருதயத்தோடு கொஞ்ச பேருனாலும் சரி அதிக பேருனாலும் சரி உதவி செய்வது உமக்கு லேசுன்றான். நீனே அப்படித்தான் சொன்ன. பலமுள்ளவன் பலமில்லாதவன் யாரா இருந்தாலும் சொன்ன. இது எல்லாமே காரணம் உங்களுடைய ஆசீர்வாதம். இப்ப எங்கேயோ போயிட்டியடா. தேவனுடைய அந்த ஆசீர்வாத வல்லமை மேல வராதபடிக்கு நீ தடை பண்ணிட்டியடா ஓ அவிசுவாசத்தினால. இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே அதுதான். நீ யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தாலும் உன்னை சுகமாய் பரிபூரணமாய் பரிபூர்ண நன்மையில் பரிபூர்ண வெற்றியில் எந்த பகுதியிலுமே குறைவு இல்லாதவனாக வாழ வைப்பது அவருக்கு லேசான காரியம், சுலபமான காரியம். அப்படித்தானே சொல்றான். யோசுவாவும் காலேபும் பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தா எல்லாரும் வேவு பார்க்க போறாங்க 12 பேர். இவங்க 2 பேர் அவங்களோட போறாங்க அந்த 10 பேரோட.
எல்லாமே ஒண்ணுதான் பார்த்தானுங்க. அப்படிதானே? இந்த 10 பேர் வந்து என்ன சொன்னானுங்க? நாங்க பார்த்ததெல்லாம் சொன்னானுங்க. என்ன? ஐம்புலன் உணர்வுல பார்த்ததெல்லாம் சொன்னாங்க. ஏனோக்கியர், ராட்சதர், வானளாவிய பட்டணம். அ ஐயா அவங்க பக்கத்துல கூட நம்ம முடியாது. நம்ம அவங்க பார்வையில வெட்டுக்கிளி மாரி இருக்கும். அவங்க நம்ம அப்படியே பட்சித்து போட்டுருவாங்கன்றாங்க. ஆனா பிசாசு இருக்கேன்னு பயம் என்னவா? என்ன நக்கி போட்டுருவாயான்றான் அந்த மோவாப் ராஜா. அதுக்கு பின்னாடி. அப்ப இங்க என்னங்க காரணம்? தங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தேன்றாரு. ஆனா அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க. அத மட்டும் எடுங்கங்க. ஆ என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த காலேப் சொல்லுவதை அங்க பாருங்க 14ஆவதுல. அங்க என்ன பாருங்க, சுற்றி பார்த்தவர்கள் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசுவாவும் எப்பின்னேயின் குமாரனாகிய காலேபும் இவங்க சொன்னாங்கல்ல இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம். அ நம்ம திரும்பி போயிடுவோம். சாவறதுக்கு நம்ம இங்க வந்துட்டோம். அவங்க முன்னால நம்ம வெட்டுக்கிளி மாரி இருக்கோம். அவங்க எல்லாம் ராட்சத பிறவிக. அவங்க பார்வையில நாங்க வெட்டுக்கிளிக. அ அவங்க குடிகளை பட்சிக்கிற தேசம். அ ஜனங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு நம்மால் கூடாது. அதுதாங்க ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தை. அவர்களை எதிர்க்க நம்மால் கூடாது. ஆண்டவர் டேய் நீ இல்லடான்ட்டாரு. நான் உனக்கு முன்னால போறேன்டான்னாரு. நீ போய் அத பொசஸ் தான் பண்ற. டிஸ்போசஸ் பண்றது என் வேலை. அவன நான் அழிக்கிறேன். நீ அத அப்படியே எடுத்துக்கிற. அதுதான்டா உன் வேலை. யூ ஜஸ்ட் ரிசீவ் இட். ஆல்ரெடி ஐ ஹவ் பிளஸ்ட் யூ. யூ ஜஸ்ட் ரிசீவ் இட். பெற்றுக் கொள்வதா இலவசமா கொடுக்கிறேன். பெற்றுக் கொள்றதா உன் வேலைன்றான். இவனுங்க போயிட்டு என்னமோ இவனுங்க அதை சாதிக்க மறந்துட்டானுங்க. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கல. அதனால அப்படி பேசுறாங்க. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க? சட்டையை கிழிச்சிட்டானுங்க. இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களேடா, இவ்வளவு அவிசுவாசமா தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்றீங்களே, தேவ வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது, வேதத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசுவது, அவிசுவாசமாய் பண்ணுவது, தேவனுக்கு விரோதமாய் பண்ணுகிற கலகம். அங்க சவுல்ட்ட அப்படிதான் சொல்றாரு. இங்க அததான் சொல்றாங்க. சட்டையை கிழிச்சுக்கிட்டானுன்னு போட்டுட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் போய் சுற்றி வந்த தேசம் மகா நல்ல தேசம். மகா நல்ல அவனுங்களும் நல்ல தேசம் தான் சொன்னாங்க. இவங்க மகான தேவன் கொடுக்கிறாருன்னா அது வந்து சொட்டிகையா இருக்காது, சொனங்கியாவும் இருக்காது. எப்படி? த பெஸ்ட், மகா பெஸ்ட் அப்படித்தானே? த கிரேட்டஸ்ட், ஐ எம் கிரேட்லி பிளஸ். சாதாரண பிளஸிங் இல்லைங்க. நீங்களும் நான் ஆசை டெய்லி நம்ம ஐ எம் கிரேட்லி பிளஸ் பிகாஸ் ஐ எம் இன் கிரைஸ்ட். மகா நல்ல ஆசீர்வாதம், மகா நல்ல தேசம், மகா நல்ல சுகம், மகா நல்ல பொருளாதார ஆசீர்வாதம், மகா நல்ல வெற்றி. அதுதான் அங்க சொல்றாங்க. நாங்கள் போய் பார்த்து வந்த சோதித்த தேசம் மகா தேவன் நமக்கு கொடுப்பதை சொல்ற. ஐயா சகலவித ஆசீர்வாதம் மகா நல்ல ஆசீர்வாதம். இதுக்கு ஈக்குவலா எந்த உலகத்திலும் எந்த ஆசீர்வாதம் இல்ல. அதை நமக்கு கொடுத்த. there is nothing compared to this blessing which we have received. அவ்வளவு மகா நல்லது, மகா மேன்மையானது, அற்புதமானது, அதிசயமானது. அதை விவரிக்க வார்த்தையே இல்ல. எல்லாவற்றை விட அது சிறந்த ஆசீர்வாதம். இதுக்கு மேல சிறந்த ஆசீர்வாதம்னு வானத்திலும் இல்ல, பூமியிலும் இல்ல. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இது நல்ல இருதயத்துல வைங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் நம்ம மேல் பிரியமா இருந்தால், ஆனா நமக்கு நல்லாவே தெரியும். பிரியமானவருக்குள் பின்னாடி சொல்றாருல, இதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பிரியமானவருக்குள் அவர் முன்னே தீர்மானித்த தீர்மானத்தின்படி நம்மை சுதந்திராகும்படி முன்குறித்தார். அப்போ நாம் பிரியமானவருக்குள் இருக்கிறபடியால் நாம் பிரியமானவர்கள். அப்படித்தானே சொல்றாரு. நீரே நேசகுமாரன் உண்மையில் பிரியமாய் இருக்கிறவர் அவருக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம பார்த்து சொல்லும் போதெல்லாம் சந்திரசிங் நீ என் நேசகுமாரன் அப்படிதானே? வில்லியம்ஸ் நீ என் நேசகுமாரன், ஏப்ரஹாம் நீ என் நேசகுமாரன், உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், நான் உன்மேல் ஏன் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். அதனால தானே அவர் எனக்கு கொடுத்தது என்ன ஆசீர்வாதம்? மகா நல்ல ஆசீர்வாதம், மகா நல்ல ஆசீர்வாதம். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அந்த மகா நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாருல்ல, அவங்களுக்கு அது நமக்கு கொடுத்துட்டாரு.
நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த மகா நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவிசுவாசமாய் பேசி கலகம் பண்ணாதீங்க. ஏன்? உங்க சூழ்நிலையை பார்த்து, இருக்கிறத பார்த்து, எனக்கு இது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இந்த வியாதி இருக்கு, இந்த நொல்லு இருக்கு. அது என்னவா? அவரை துக்கப்படுத்துகிற காரியம். அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுங்க. ஏன்? அவர் மிகுந்த உண்மை உள்ளவருங்க. அவர் பொய் சொல்லவே முடியாத தேவன். தீத்துல தமிழ் பைபிள் அப்படி போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன? எவ்வளவேனும் பொய்யுரையா தேவன். இங்கிலீஷ் பைபிள் வாசம் என்ன போடுறாங்க? பொய் சொல்லாத தேவன் போல. பொய் சொல்ல முடியாத தேவன் என்றே போட்டிருக்காங்க. he cannot. ஏன் பொய் சொல்ல முடியாது? அவர் சொன்னா அப்படியே ஆயிடுமேங்க. அவர் பேசுறதெல்லாம் விசுவாச வார்த்தை தான். விசுவாச வார்த்தை பேசினா உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். அந்த விசுவாச சாயல நம்ம இருக்கனால. ஆனா நம்ம என்னதான் பேசுறோம்? இந்த நல்ல ஆசீர்வாதத்தை பேசாம கெட்ட தீங்க பேசுகிறோம், தீமையை பேசுகிறோம், வியாதியை பேசுகிறோம், குறைவ பேசுகிறோம். அது அப்படித்தானே ஆகும். அததான் இங்க என்ன சொல்றாங்க? இங்க என்ன பாருங்க, கொடுப்பார், நமக்கு கொடுத்து விட்டார். அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆளுகை செய்வீங்களே ஒழிய அவர்கள் உங்களை ஒரு நாளும் ஆளுகை செய்ய மாட்டாங்க. காரணம், இந்த ஆசீர்வாதம் மேல இருக்கின்றாரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 15:6 சொல்றாரு. திருப்பி அங்க 28 அதிகாரம் அதே தான் சொல்றாரு. ஐயா, அது வியாதியோ, குறைவோ, தரித்திரமோ, பலடோ, விருத்தி இல்லாத குறைவோ எதுவா இருந்தாலும், தோல்வியா இருந்தாலும், கலக்கம் இருந்தாலும், அது உன்னை ஆளுகை செய்யாது. நீ ஆளுகன அதை ஓட ஓட விரட்டுவ. அதுதான் நீ ஆளுகை செய்கிறது. உன்னை கண்ட பயந்து ஓடும். the very presence of you ஓடும். அது வியாதியா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும், குறைவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அதுதான் சொல்றாரு, பயப்பட தேவையில்லை. அதையெல்லாம் நம்ம நக்கி போட்டுரும். அப்படித்தானே? மேய்ந்து போடுகிற கூட்டம், பூமியின் திரளை மூடுகிற கூட்டம், நம்மை விட பெரியவர்கள் என்று பிசாசு சொல்லுகிற கூட்டம் நம்ம. ஐயா, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம ஒண்ணு நம்முடைய மகிமை என்னன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியல. அதான் பிரச்சனை. நான் யாருன்னு தெரிந்து கொண்டனா காலவி யோசுவ மாதிரிதான் பேசும். நாங்க வந்தன அப்படியே அந்த ஏனக்கியரெல்லாம் அப்படி நக்கி இருந்த இடம் தெரியாம காலி. அட்ரஸே இல்ல. அப்படித்தானே ஆச்சு. அவனுக்கு அவ்வளவு பெரிய பட்டணம், அவ்வளவு பெரிய மதில் நிறைந்த வீடு, சகல நல்ல எல்லாத்தையும் அப்படியே இவனுக்கு எடுத்துக்கிட்டான். அவனுக்கு இருந்த இடமே காணும். காரணம் என்னங்க? ஆண்டவர் முன்னால போனாருங்க. அதுதான் சொல்ல, அவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு பிரியமாய் இருக்கிறார். நம்ம மேல பிறன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு நான் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு, ஐயா, நம்ம அவங்களுக்கு பிரெட் இல்ல, அவங்க தான் நமக்கு பிரெட். நம்ம கண்ட அவன் ஏற்கனவே பயந்து இருக்கான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம, ஒரு 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 துளி கூட வைக்காம நம்ம சுத்தமா அழிச்சிடுவானே. ஏன்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வந்தார். அவளை அடித்துட்டாரு. அப்ப அத சுத்தமா அப்படியே நக்கி போடுறது எப்படின்னு ரிமூவ் பண்றது நம்முடைய வேலை. அததான் இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது. இது ஒரே காரணம் தான். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிதானே? உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எந்த வியாதி, எந்த தரித்திரம், எந்த பிசாசு எனக்கு எதிராக நிற்க முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிறவரை விட பல மடங்கு பெரியவர். அதான் சொல்ல, பயப்பட வேண்டியதில்லை. அத அவங்க எல்லாம் கல்லெறின்றாங்க. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய மகிமையின் மேகம் அங்க வருகிறது. அங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? சுலபமாய் போய்
அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கவே இல்லை, பத்தியா விட்டுட்டேன். காலேபும் நல்ல தேசம், பிரியமான தேசத்தை கொடுப்பார். அந்த வசனம் நான் விட்டேன், எங்கேன்னு தெரியலையே. சுலபமாய் போய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்றார்கள். ஏன்? உங்களுக்கு தெரியுதாங்க? சுலபமா, அதுக்கு முன்னிலே சொல்லுற உடனே இப்ப 30 அது முந்தின அதிகாரத்திலே சொல்லிடுறாங்க பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை எல்லாம் உட்கார வைத்துட்டு, உடனே போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எளிது, சுலபம். இட் இஸ் வெரி ஈஸி. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். முந்தின அதிகாரத்துல வந்துருச்சு 30ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? சுலபம், ஈஸி. ஐயா, இதுக்கு தேவையெல்லாம் விசுவாசம்னா என்ன அர்த்தங்க? நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்டா. யூ ஹேவ் டு பிலீவ் இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஸ்பீக் வித் யுவர் மவுத். அது சுலபம் இல்லையா? அதனாலதான் அங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீ வானத்துக்கும் ஏற வேணாண்டா, பூமிக்கும் கீழே போக வேணாண்டா, ஆண்டவர் வந்துதான் இந்த மிராக்கிள் செய்யணும்னு இல்ல. ஏன்? இந்த வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருந்தா போ. அதேதான் அங்க உபாகம் 30 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை வாயில, இருதயம். எப்படி வாயில? வாயில இருந்துச்சுன்னா யோனத்தான் வாயில இருந்தது, அப்படிதானே? அங்க ஆசா வாயில முதல்ல இருந்தது, தாவீது வாயில இருந்தது, இங்க யோசுவா காலேப் வாயில இருந்தது. என்னாச்சு? இருதயத்துக்கு போயிடுச்சு. இருதயத்துக்கு போனா என்னாச்சு? அது விசுவாசம் ஆயிடுச்சு. அப்போ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னாரு. அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தில் அவங்க வெற்றியை பெற்றாங்க. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் வேறே ஆவி உடையவர்கள். எப்புனையின் குமாரன், அப்படிதானே? காலேபு, இவன் 2 பேருமே வேறே ஆவி உடையவர்கள். காலேப் வேறே ஆவி உடையவன், விசுவாச ஆவி உடையவர்கள். அவங்க மாத்திரம், அதான் 14ல சொல்றாரு, அவங்கதான் பிரவேசிப்பாங்க விண்ணத. இந்த விசுவாச ஆவிதான் உத்தம இருதயம்ன்றார். உத்தம இருதயம் என்னங்க? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பதற்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாகிறது. நாங்க ஆசாட்ட வந்து தீர்க்கதரிசி சொல்றோம். அந்த உத்தம இருதயம் தான் இங்க சொல்றாரு. யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். அப்படின்னு என்ன? எங்க ஆண்டவர் சொல்லிட்ட சொன்னதாயா. எங்க ஆண்டவரால பொய்ய சொல்ல முடியாதுப்பா. அவர் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினால ஆசீர்வன் சொல்லிட்டா, நான் அப்படிதான் இருக்க. நான் என் சூழ்நிலை அதுக்கு விரோதமா இருக்கலாம். என் சூழ்நிலை பார்க்கும்போது இந்த சாபத்தின் பட்டியல் உள்ள காரியங்கள்லாம் காணப்படலாம். ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? எங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவனுங்க பாக்குறானுங்க பெரிய பட்டணம், பெரிய ராட்சதர்கள், முடியவே முடியாது, சூழ்நிலை சொல்லுது. ஆனா இவங்க உத்தம இருதயம். ஏன்? எங்க டாடி சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். அவர் பொய் சொல்லவே முடியாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்னா சொன்னபடி அப்படியே ஆயிடும். ஏற்கனவே அதை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்படிதான் நாங்க எளிதா, அவர் கொடுத்த பிறகு என்னுடைய வேலை என்னங்க? போய் எல்லாத்தையும் எடுத்து நான் சாப்பிட்டு நான் அனுபவிக்கிறதான என்னுடைய வேலை. அந்த மாதிரிதான் எளிதாய், சுலபமாய், பலம் உள்ளவன் பலம் இல்லாதவன், அப்படிதானே? கொஞ்சம் பேர் அதிக பேர் யாராய் இருந்தாலும் எளிதாய் நீ எப்படியும் இருக்கலாம். ஞானம் உள்ளவனா இருக்கலாம், ஞானம் இல்லாதவனா இருக்கலாம். பணம் உள்ளவனா இருக்கலாம், பணம் இல்லாதவனா இருக்கலாம். நல்ல ஸ்டவுட் பாடியா இருக்கலாம், இல்ல எலும்பு நோஞ்சான் தோல் மாதிரி இருக்கலாம், கிதியோன் மாதிரி பயந்தாங்கொழியா இருக்கலாம். ஆனா உதவி செய்வது அவருங்க, 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 அவரு உள்ளே இருக்காருல. வெளியே நோஞ்சாம்பாடி, அப்படிதானே? பயந்தாங்கோழி. உள்ளே இருக்கிறவர் கெச்சிக்கிற பீருக சொல்ற, அப்படிதானே சொல்றாங்க. பால சிங்கம், அப்படிதான் பாக்குறாங்க பிள்ளையா. அத பார்க்கணுங்க, அத பார்க்கணும். உள்ள யாரு இருக்கான? யூத ராஜசிங்கம், சத்துருக்களை அப்படியே பட்சித்து பீறுகிற சிங்கம். அப்படி உள்ள ஒண்ணு நிக்க முடியாது. இது கர்ச்சித்துச்சுன்னா காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், ராஜாவின் ஜெய கம்பீரம்.
எல்லாம் இருக்குது உள்ள. இது மாம்ச கண்கள் காணாதே, மனித எண்ணத்துக்கு தோன்றாதே. ஆனா அந்த காணாதவைகளை வேத வசனத்திலே நான் பார்க்கிறேன். அதுதாங்க விசுவாசம். அதுதான் வேற ஆவி. அதுதான் உத்தம இருதயம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே God says so, it is so only. அதுதான் faithful heart. அப்படிதானே? விசுவாசம் நிறைந்த உத்தம இருதயம். தமிழ்ல உத்தமம் போது இங்கிலீஷ்ல ஃபெய்த்ஃபுல் என்ன ஃபுல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டா சொன்னதுதான். வேற அப்பீலே இல்ல, வேற பேச்சுக்கு இடமே இல்ல, அதுக்கப்புறம் அங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே இல்ல. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் டிபேட்டுக்கு இடமே இல்ல. அவர் சொன்னால் லிட்ரலா அது அப்படியே எடுத்துக்கொள்ற இருதயத்தை தான் உத்தம இருதயம்ன்றாரு. வேறே ஆவி, விசுவாசத்தின் ஆவி உடையவன். அதனாலதான் 85 வயசுல சொல்றான். என்ன சொல்றான்? 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இப்ப இருக்குது. இந்த மலை தேசத்தை எனக்கு தாருங்க, இந்த மலை தேசத்தை நான் சுதந்திரிப்பேன்றான். காரணம் என்னங்க? காரணம் என்னங்க? இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல. இந்த ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான சுதந்திரிக்க வைத்தது. அததான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஆசீர்வாதம் தான் அந்த 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்துல சொல்றாருல, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எதுங்க நடத்தியச்சு? எதுங்க அவனுங்க கலகம் பண்றவங்க, பின்வாங்குகிற இருதயம் உள்ளவர்கள். ஆனா அந்த ஆபிரகாமோடு பண்ணின ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அததான் நாங்க 9ஆம் அதிகாரம் சொல்றாரு, உன் நீதி இல்லடா, உன் உத்தமம் இல்லடா, அவங்க பண்ற கலகத்தின் நிமித்தமும் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையின் வாக்குத்தத்தின் நிமித்தம் இத நான் செய்யறேன்றாரு உபாகம் 9ஆம் அதிகாரத்துல. இன்னைக்கு அதுதான் சொல்றாரு சந்தசிங். உன்னுடைய பர்ஃபெக்ஷன் அல்ல, உன்னுடைய பக்தியும் அல்ல, உன்னுடைய நல்ல கிரியைகளும் அல்ல, அதை அழிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். பிசாசின் கிரியைகளை ஏற்கனவே அழிச்சிட்டேன். ஆனா அதுல புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை உனக்கு நான் தரணும்னு ஆசை. ஏன்னா நீ என் புள்ள. உன்னை அப்படி புகழ்ச்சியா, மகிமையா, கீர்த்தியா வச்சு பாக்குறதாண்டா எனக்கு ஆசை. அதனால அவன் காலு கீழே அவனை கொடுத்துட்டேன், நீ மிதிடான்றாரு. மிதிச்சுட்டு எல்லா சுதந்திரத்தையும் நீ எடுத்து அவனை கொள்ளையிடுன்றாரு. ஏன்? அதுதான் அவருக்கு புகழ்ச்சி, கீர்த்தி உண்டாக்கும். எங்க நீங்க எரேமியா 32ல அவரு நன்மையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு 33ஆம் அதிகாரம் வரும்போது 6ஆம் வசனத்துல சுகம் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு 9 வரும்போது என்ன சொல்றாரு? எரேமியா 33:9ல அது எனக்கு நான் உங்களுக்கு செய்ய போகிற நன்மை எல்லாம், நான் உனக்கு கொடுக்கிற சுகம் எல்லாம், நான் உனக்கு கொடுக்கிற வெற்றி எல்லாம், நான் உனக்கு கொடுக்கிற ஞானம் எல்லாம், உன்னை உயர்ந்து சிறந்திருக்க பண்ணுகிறதெல்லாம் யாருக்கு இதான்? அது எனக்கு புகழ்ச்சியா, எனக்கு கீர்த்தியா? அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்? எனக்கு அவர் கொடுக்கிற நன்மையினால என்னை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி சிறந்திருக்க பண்ணிட்டாரு. அது எனக்கு தானே புகழ்ச்சின்றாரு. நான் தானே பண்ணேன். எல்லாரும் எனக்கு தானே மகிமை செலுத்துவாங்க. உன்னை அவ்வளவு மகிமையாக்கிட்டாரு, உன்னை அவ்வளவு கனம் கீர்த்தி ஆக்கிட்டாரு. சகல தேசத்திலும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், நீ வெட்கம் அனுபவித்த அப்படின்னு எங்க சொல்றாரு? செப்பனியா 3ஆம் அதிகாரம் முடியும் போது சொல்றாருங்க. அததான் சொல்ற. அது யாருக்கு மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி உண்டாக்குமா? தேவன். அததான் அங்க சொல்றாரு எரேமியா 33:9. அவனுக்கெல்லாம் பயம் வருமா? சத்துருக்கு பயம் வருகிற அளவுக்கு நம்ம ஆசீர்வதித்திருக்காரு. அதுதான் நாங்க பாக்குறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில, ஈசாக்கு வாழ்க்கையில, யாக்கோபு வாழ்க்கையில, யோசேப்பு வாழ்க்கையில, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில சத்ருவுக்கு பயம் வந்ததை பாக்குறோம். ஏன்? அந்த ஆசீர்வாதம் அவன் மேல பிள்ளையாம் அப்படியே நடுங்குறான். ஏன்? அவங்கிட்ட சம்திங் ஸ்பெஷல். அவனுக்கு அது ஆசீர்வாதம் சொல்ல தெரியல, ஆனா சொல்றான். அவங்கள வந்து நீ எப்படியா சபிச்சிரியா, சாபம் அவங்க மேல இருந்துச்சுன்னா நான் போய் ஜெயிப்பேன். எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு, நான் அவங்களோட ஜெயிக்கவே முடியாது. அந்த எமோரியர் 2 ராஜாவால முடியலன்னா என்னால முடியுமா? அவங்க அப்படியே கடந்து வரானுங்க செங்கடல. அப்போ அவங்களோட நான் நிக்கவே முடியாது. சம்திங் சம்திங் ஸ்பெஷல் இஸ் அப்பான் தம். அதேதான் இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்துலாம் நடுங்கி, சம்திங் ஸ்பெஷல் ஆன் தீஸ் பீப்புள்.
அதுதாங்க சகல ஆசீர்வாதம் என்ற ஒரு அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் அபிஷேகம். அது வெறும் பணத்தை தரும்ன்ற எண்ணத்தை தூக்கி போடுங்க. எல்லா பகுதியிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்மை சிறந்திருக்க பண்ணுகிறது. அதுவே நமக்கு மகிமை, புகழ்ச்சி, கனத்தை கொண்டு வருகிறது. அதன் மூலமாக தான் அவர் என்ன சொல்றாரு எரேமியால, அது எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக இருக்கும். அது சத்துருவுக்கு எப்படி இருக்குமா? பயம், அப்படியே ஷேக்கிங் லெக்ஸ். இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஃபுல்லா புரிஞ்சுக்கிங்க. வெறும் இது அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் இல்ல. வெறும் யுத்தத்துல வெற்றி மாத்திரம் அல்ல. அப்படிதானே? பிசாசு, வியாதி கொடுக்கிற பிசாச முற்றிலுமாய் அழிக்கிறாரு. அதனாலதான் காலேபு அதை சொல்றான். 85 வயசுல எனக்கு 40 வயசு பலம் இருக்குன்னா இந்த ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது. அதேதான் நமக்கும் அந்த வார்த்தை நம்ம வாயில இருக்கணும். காலே வாயில் உத்தமமாய் வேறே ஆவி, விசுவாசத்தின் ஆவி உடையவன் நம்ம வாயில் அந்த வார்த்தை இருக்கிறத தான் எதிர்பார்க்கிறாரு. எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், எளிதாய் பெற்றுக் கொள்ளுவோம். அது கஷ்டமே இல்லையே. இவனுங்க முடியாதுன்றானுங்க, இவர் என்ன சொல்றாரு? எளிதாய். அது கஷ்டமே இல்லையே, சுலபமாய். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, இது உனக்கு சுலபம்டா. ஐயோ, எனக்கு விசுவாசிக்கிறது தான் பிரச்சனை பிரதர். என்ன உங்களை மாதிரி என்னால விசுவாசிக்கல, விகில் சொத் மாதிரி நானும் விசுவாசிக்கணும், என்னால முடியலையே அப்படின்னு சொல்றவங்கள பார்த்தா சொல்றாரு, நீ ஒண்ணும் பண்ண வேணாம்டா, அந்த விசுவாசம் ரொம்ப சுலபம்டான்ற. இந்த வார்த்தையை எடுத்து உன் வாயில வை. அவன் சொன்னான்ல, காலேபு யோசுவா சொன்னான்ல, யோனத்தான் சொன்னான்ல, தாவீது சொன்னான்ல, ஆசா சொன்னான்ல, அந்த வார்த்தையை உன் வாயில வை. கிதியோன் சொல்றான்ல, கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு, கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னா, அது அவருடைய பட்டயங்க, ஏன் பட்டயம் இல்ல. அந்த பட்டயம் போய் தான் சத்துருவை சங்கரிக்க போகுது. வார்த்தை வாயில வை, வாயில வைன்னு சொல்றனே, இது ஒண்ணுதானே நான் உன்கிட்ட கேட்கிறேன். இது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் அதையே நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். You will have great success. You will have great wisdom. எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாதறான்றார். ஆனா அவனை பாத்தீங்கன்னா, அவன் ஞானத்தின் ஆவியை பெற்றவன் யோசுவா. அவனுக்கே சொல்றாரு, நீ மகா புத்திமானாய். ஏன் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிற திறமை எப்ப வருதான்? அதாங்க இந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வருவதை தான் உன் வாயை விட்டு பிரியாது இருக்க சொல்றாரு. இதை நீ வாயில என்ன வாயில வைக்க சொல்றாரு? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், உமக்கு நன்றி. இததாங்க அவர் வேற என்னத்தை நான் உன்கிட்ட கேட்கிறேன்ப்பா. நீ உருளை சொல்றனா? மலை மேல மொட்டை அடிச்சுட்டு வான்றனா? உடம்பெல்லாம் குத்திக்க சொல்றனா? ஒண்ணுமே சொல்லலையே. சிம்பிளா சொல்றேன், நான் சொன்னதை உன் வாயில வை. நான் என்ன சொல்றேன் அந்த சூழ்நிலைய, அதை நீ வேதத்துல என்ன சொல்றாரு? சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அருளி தந்து இருக்கிறார். இததானே வாயில வைக்க சொல்ற. அதுக்குதானே நன்றி சொல்ல சொல்ற. நன்றி பலி. நீ வேற எந்த பலியும் சொல்லலையே. நீ உன்னுடைய கிரியைகளின் பலன், மாம்சத்தின் கிரியைகள் எதுவுமே நான் கேட்கலையே. நான் கேட்கறதெல்லாம் என்ன? உதடுகளின் காலை நன்றி பலி. ஆசீர்வதித்தீரே நன்றி, சுகமாக்கினீரே நன்றி, வெற்றியாக்கி அததானையா கேட்கிறேன்றார். இது ரொம்ப சுலபம். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது மிகவும் சுலபம். என் ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரு. நான் கரோனா வியாதியில இருக்கும் பொழுது, ஆனா இன்னும் நான் அந்த இடத்துக்கு வரல. திரும்பவும் இந்த 15 நாளாக அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்காரு. என்ன, நீ இவ்வளவு நாளா அற்புத வாழ்க்கை வாழ்ந்தடா, விசுவாசத்துல அற்புத வாழ்க்கை வாழ்ந்த. இந்த கரோனா ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்க நானு, ஆக்சிஜன் லோவா இருக்கு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ
நான் பாரி பெனட் மெசேஜ் போட்டு ஹீலிங் மெசேஜ் திட்டுத்தனமா ஆஸ்பத்திரிக்குள்ள காதுல போட்டு ஐசியில கேட்டுட்டே இருக்கேன் 24 ஹவர்ஸ். அப்ப ஆண்டவர் என்னோட பேசுனதுதான், எவ்வளவு காலம் இந்த அற்புத மண்டலத்திலே இருப்ப, நீ ஏன் ஆசீர்வாத மண்டலத்துக்கு எப்ப வரப்போற? என்ன சொல்றாரு, நீ வியாதி வந்து சுகம் விசுவாசித்து, வியாதி வந்து சுகம் இத சாட்சி சொல்லி இப்படியே காலத்தை ஓற்றியே, நான் இதற்கு மேலானது ஒன்னல்ல உனக்கு வச்சிருக்கேன், வியாதியே இல்லாத வாழ்க்கை. அதுதான் ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பது. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆபிரகாம் 175 வயசுல பூரண ஆயுசு உடையவனாய், பூரண நரை, ஒரு பலன் குன்றாகாம, அந்த பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள்ள எப்ப நீ வாழ போற? ஐயா, குறைவு வந்து விசுவாசத்தின் நிறைவு பெறுகிறது அற்புத வாழ்க்கை. ஆசீர்வாத வாழ்க்கை என்பது குறைவே இல்லாத, வியாதியே இல்லாத, தீமையே இல்லாத, தீங்கே இல்லாத, பொல்லாப்பே இல்லாத, வாதையே இல்லாத அந்த வாழ்க்கைக்கு எப்பண்டா வரப்போறேன்? அதுதானே உனக்கு நான் சிலுவைக்கு போய் ஆயத்தம் பண்ணினேன்றாரு. அந்த வாழ்க்கைக்கு நான் வரதான் தேவன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த வாழ்க்கை வாழதான் நம்மை அழைத்தார். அததான் சொல்றாரு, சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆசை. அப்போ இந்த ஆசீர்வாதத்துல வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் வாழல? வெளிப்பாடு இல்ல, வெளிப்பாடு இல்ல. தவறான உபதேசத்தை காதுல கேட்கிறோம். தவறான உபதேசம் என்ன? வியாதியின் நன்மைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, வியாதி ஆசீர்வாதம் சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு, வியாதி மூலமா ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார் என்ற தவறான கள்ள உபதேசங்கள் இருக்காங்க, வியாதி மூலமா நான் ஆண்டவரை மறுதலியாம அவரை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற கள்ள உபதேசகர்கள் இருக்காங்க. பிசாசின் கூட்டம், பிசாசின் வார்த்தைக்கு இது மாதிரி நிறைய காரியம் சபையில இருந்துச்சு. அது மாத்திரமா, இன்னும் சில ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ எங்க தெரியுமா வாழ்ற, விழுந்து போன உலகம், உன் சரீரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இது ஒண்ணும் மீட்கப்படாத சரீரம். இந்த சரீரத்தின் பேர் என்ன தெரியுமா? மார்டல் பாடி, மரணத்தின வியாதிக்கு ஏதுவான சரீரம் வேதம் சொல்லுது. தம்பி நீ என்ன அப்படி மாத்தி பேசுறன்னு வாணும். ஐயா, வேதம் அப்படி சொன்னாலும் அதே இடத்துல மார்டல் பாடின்னு சொல்ற இடத்திலேயே பின்னால பாரு, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி உங்கள் மரணத்துக்கு ஏதுவான மார்டல் பாடி சரீரத்தை, வியாதிக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கும். அந்த நல்ல செய்தி அங்க சொல்லப்படுதுயா. இது கண்ணு திறக்கலையா? அதை மட்டும் படிக்கிறீங்களா? இதை படிக்க மாட்டீங்களா? அதுல மட்டும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. இது மார்டல் பாடி தம்பி, வியாதியோட இருந்துதான் சுகத்தை இல்லவே இல்ல. நான் அடுத்த வாரத்துல வேணா உங்களுக்கு நான் டைம் இல்லை எடுத்து நான் காமிக்கிறேன். ஒரு வசனம் இல்ல, 100 வசனம் உங்களுக்கு காண்பிக்க முடியும். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது தேவ திட்டம் என்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது 1-2 வசனம் இல்ல. 8-11 1 சொன்ன, அதை ஏன் அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அதே வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், இட்ஸ் a mortal body, பட் அந்த மார்டல் பாடிய இந்த உலகத்துல வாழும் பொழுது வியாதி இல்லாமல் நான் வாழ்ந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார். யோசுவா சொல்றான்ல, உலகத்தார் போகிற வழியிலே நான் போகிறேன்னு, எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றினேன். அந்த உறுதி, அந்த சாட்டிஸ்பாக்சன், திருப்தி வந்த பின்பு ஒரு நாள் அவரோட நித்தியமா இருக்க போறேன்னு, அது வரைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, எனக்குள் இருக்கிற வல்லமை, என் மேல் இருக்கிற இந்த ஆசீர்வாதம், சகலவித தேவனுடைய ஆசீர்வாதம், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே அதை என் வாயில சொல்ல 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 அது இருதயத்துக்குள்ள போய் காலேபின் ஆவி, உத்தம இருதயம், விசுவாச ஆவி, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. அந்த விசுவாசத்தின்படி வியாதி இல்லாத சரீரத்திலே, ஐயா மரிப்பதற்கு வியாதி வேண்டாம்,
மோசேயை பாருங்க, 120 வயது. ஏதாவது வியாதி இருந்ததா? இந்த ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. மலை மேல ஏறான் 120 வயசுல. அப்படிதானே? அவன் கண் பார்வை மங்கவில்லை. சரீரத்துல ஒரு வல்லமை கூட, ஒரு அவயம் கூட பழுதுபட்டு போகல. காரணம் என்னங்க? காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு, ஆசீர்வாத வாழ்க்கைக்கு நீ வாழ்றாரு. சகலவித ஆசீர்வாதத்தாலும் உன்னை ஆசீர்வைத்து விட்டேனே, சகலவற்றிலும் நீ பரிபூர்ணமான நன்மையை அனுபவிக்க வேண்டும். அது சரீர சுகமாயிருந்தாலும், பொருளாதார ஆசீர்வாதமாயிருந்தாலும், பரிசுத்தமாயிருந்தாலும், வெற்றியாயிருந்தாலும், எல்லாவற்றிலும் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கிற காரியமாயிருந்தாலும் அங்க பரிபூரண நன்மை இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நீ வாழ்ந்தான் கூப்பிடுறாரு. அற்புத வாழ்க்கை வாழ்ந்தது போதும். தோல்வியே இல்லாத, வியாதியே இல்லாத, குறைவே இல்லாத, தரித்திரமே இல்லாத, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியும், அந்த வார்த்தைக்கு இடமே இல்லாத ஒரு பரிபூரண வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர். பரிபூரண நன்மையால் என் வாழ்க்கையை பரிபூரண நன்மையால் நிரப்புகிறீர். என் பாதையை நெய்யா அப்படின்னு என்னங்க, பரிபூரண ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறாருங்க. ஐயா, அவர் முழுவதும் அதை சொல்லுவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்? வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, எல்லா பகுதியிலும் நான் சரீர சுகத்திலே அந்த ஆசீர்வாத வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால், மோசே வாழ்ந்தா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை நம்ம வாழத்தாங்க நம்மள அழைக்கிறாரு. அந்த அற்புத வாழ்க்கை இல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை. அற்புத வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை. சாலமன் வாழ்ந்தது என்ன வாழ்க்கைங்க? ஆசீர்வாத வாழ்க்கை. அவன் யுத்தம் பண்ணானா? அவங்க அப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான் தாவீது. இவன் இளைப்பாறுகிறான், அனுபவிக்கிறான். அததாங்க எங்க அப்பா எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சுட்டாரு. சகல சத்ருவையும் என் காலு கீழே வச்சுட்டாரு. அவனை அழித்து வெளியரங்க கோலமாக்கி விட்டார். வியாதிக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து விட்டார். அங்க எபிரேயர் 2 சொல்றாரு, மரணத்தை அதிகாரி, வியாதியின் அதிகாரி. அவன் அழித்து போடப்பட்டான். இப்ப என் வேலை என்னங்க? அவனை கொள்ளை அடிக்கிறது தான் என்னுடைய வேலை. கொள்ளை அடிக்கிறேனுங்க. போகிற மெடல் நான் வியாதிக்காரனை சுத்தமாக்கும் போது அவனை நான் கொள்ளை அடிக்கிறேன். ஏற்கனவே அவன் வல்லமை உறிந்து பட்டது. வியாதி கொடுக்கிற வல்லமை அவன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. அததான் அங்க கொலை செயல்ல சொல்றாரு. எப்படி அவனுக்கு அந்த உரிமை கிடைச்சிச்சுன்னு, அதை எப்படி அவர் உரிந்து கொண்டாரு, எது நமக்கு விரோதமாய் இருந்தது, அதெல்லாம் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். எதற்கு அதை சொல்றாருங்க? இந்த பரிபூரண ஆசீர்வாதம். ஏற்கனவே உனக்கு வியாதி கொடுத்த வல்லமை, அப்படிதானே? உன்னை ஒடுக்கின வல்லமை, உன்னை அளவைத்த வல்லமை, வியாதி இல்ல, பலவீனப்படுத்தின வல்லமை, உன்னை வெட்கப்படுத்தின வல்லமை, அதை நான் உரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவனை வெளியரங்க கோலமாக்கி சைபராக்கினேன். எல்லாரும் பார்த்து சிரிக்கத்தக்கதாக உன் காலின் கீழே தூசி ஆக்கிட்ட. நீ ஏண்டா உன்னும் அதை உன் மேல வச்சுக்கிட்டு இருக்க? இன்னொரு விதத்துல சொல்ல போனா என்ன சொல்றாரு? நான் தான் அதை எடுத்துக்கிட்டேன்ல, நான் தான் அவன் வியாதியை எடுத்துக்கிட்டேன்ல, நான் தானே அவன் பாவத்திற்கு பலனாகிய மரணமாகிய வியாதியை நான் எடுத்துட்டேன். அந்த தண்டனையும் நான் எடுத்துட்டேன், வியாதியையும் நான் எடுத்துட்டேன். வியாதி தண்டனை, மரணம் தானே, கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது வியாதி, ஸ்லோ டெத், அதையும் நான் எடுத்துட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் வியாதி, அதையும் நான் எடுத்துட்டேன். நீ ஏன்டா சுமக்கணும்? நீ ஏன்டா சுமக்கணும்? அதான் ஆண்டவர் கேட்கிறார். நீ ஏன் சுமக்கணும்? நான் தான் எடுத்துட்டேன்ல. நான் எடுத்துட்டேன்றதை நீ விசுவாசிக்க மாட்டியா? நான் பொய் சொல்லுவேனா? என்னால பொய் சொல்ல முடியுமா? நான் எடுத்துட்டேன்னு சொன்னா அது எடுத்துட்டு தான், அங்க முடிஞ்சு போச்சு. நான் உன்னை சுகமாக்கினேன்னு சொன்னா சுகமான தழும்புகளால் நீ சுகமானிடலாம், சுகமானதான். அப்படி எப்படி நீ வியாதியோடு இருக்க முடியும்?
இந்த சரீரத்தில் இருக்க வியாதியோட இருக்கணும் இந்த பாஸ்டர்ஸ், நான் சொல்றதை நம்ப போறியா? இந்த பாஸ்டர் சொல்ல போறதை நம்ப போறியா? நான் என்ன சொல்றேன்? உன் வியாதியை நான் எடுத்துக்கிட்டேன் என்ன? அப்ப எங்க இருக்குது? உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கா? அதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இல்ல என்கிட்ட தான். அப்ப நான் பொய் சொல்றேனா? ஆண்டவர் திருப்பி அதான், அப்ப நான் என்ன பொய் சொல்றேனா? என்னால பொய் சொல்ல முடியுமா? அதான் ஆண்டவர் நம்ம பார்த்து நீ கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன பொய் சொல்றாரா? அவரால் பொய் தான் சொல்ல முடியுமா? அவர் பொய்யே சொல்ல முடியாது. அவர் சொன்னா அது அப்படியே நடந்துடும். அவர் சத்தியபரர், அவர் சொல்ல ஆகும். அவர் விசுவாச வார்த்தை தான் பேசுவாரு. ஆனால் அவர் சொன்னா அவர் இதுதான் நன்மைதான் பேசுவாரு. அவர் தீமை பேச மாட்டாரு. இந்த வச்சுக்க வியாதி, நான் உனக்கு வியாதி சொல்ல மாட்டாருங்க. அவர்கிட்ட வியாதியே கிடையாது. தீமை இருந்தா தானே வச்சுக்க அவர் கொடுக்கறதுக்கு. அவர்கிட்ட இருக்கிறதானே நமக்கு கொடுப்பாரு. நன்மையான எந்த இதுவும் பூரணமான வரம் தானே அவர்கிட்ட இருக்கு. அதுதானங்க பரிபூர்ண சுகம், வியாதியே இல்லாத வாழ்க்கை. அதுதானே அவர் தராரு. அவர் பொய் சொல்வாரா? நீ என்னைக்கு நான் வியாதியா இருக்கேன்னு சொல்றிய வாயை திறந்து, ஆண்டவரே நீங்க பொய் சொல்றீங்க, இந்த பையன் சாத்தான் தான் உண்மையை சொல்றான்னு அப்படித்தான் சொல்றீங்க, சொல்லாம சொல்றீங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. எங்க ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. நம்முடைய வியாதியை சுமந்தவர், அவர் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, எதுக்குங்க? என் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வியாதியை தன்மேல் ஏற்றுக்கொண்டது. அதுதான் அங்க வேதவசனம் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அவரை ஒண்ணுமில்லாத கோலம் அப்படின்னு வெறும் அப்படி ஒரு கூலமான ரத்த கூலம் மாதிரி அவ்வளவு தூரத்து சரீரத்துல எல்லாமே பிற்கப்பட்டது. காரணம் என்னங்க? என் பாவத்தின் விளைவு, என் பாவத்தின் விளைவு வியாதி. அந்த தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று அவர் சொல்றாரு. அவர் பொய் சொல்லுவாரா? குணமானீர்கள் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? வியாதியா இருக்கேன்னு. அப்ப என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றீங்க. சொல்லலாமாங்க? அவர் பொய் சொல்ல முடியுமா? அவர் குணமானீர்கள் என்று சொன்னால் குணமானீர்கள். அப்படி எப்படிங்க வியாதி இருக்க முடியும்? அவர் குணமானீர்கள் சொல்லும் போது, நான் சுமந்துட்டேன்னு சொன்ன பிறகு எப்படி வியாதி இருக்க முடியும்? வியாதி இருக்கவே முடியாது. நீங்க சாபத்தின் பட்டியலை எடுத்து பாருங்க. ஃபுல்லா வியாதியின் லிஸ்ட் இருக்குது. 10 இடத்துல இருக்கு. 10 வசனம் இருக்குது. 10, 11 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். வியாதியை கொடுத்து. அப்ப பாருங்க, அந்த 28ஆம் அதிகாரத்துல உள்ள அந்த வியாதியை பத்தி சொல்லுது இல்ல. அதுல எழுதாத எல்லா வியாதியும் அடங்கி இருக்கின்றார். அத சொன்ன வேதம் தான் என்ன சொல்லுது? அது கீழ்ப்படியாமையினால வந்த வியாதி. இங்க கலாத்தியர் 3:13 வரும் பொழுது, இந்த கீழ்ப்படியாமையினால் வந்த சாபமாகிய வியாதியை இயேசுதாமே சுமந்து கொண்டார். அப்படிதானே? அப்படிதான் நாங்க சொல்றாரு. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு சாபமாகி, அப்படின்னு என்ன? சாபத்தின் பட்டியலில் சொல்லப்பட்ட வியாதிகளையும் அவரே எடுத்துக்கொண்டு அந்த வியாதியாகி, அப்படிதானே? சாபமாகி, இந்த பிரமாணத்தை நான் கீழ்ப்படியாமையினால் வந்த சாபத்தை அவரே எடுத்துக்கொண்டு நம்ம என்ன ஆகிட்டாராம்? வியாதி இல்லாத ஆசீர்வாத வாழ்க்கை வாழ வைத்து விட்டார். ஐயா, நம்ம இருப்பது இப்பொழுது இந்த ஆசீர்வாதத்துல, சாபத்துல இல்ல. இதற்காக அவர் சாபமானார். மீட்டு கொண்டு விளக்கி, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 2 வார்த்தைங்க. we are redeemed. அவைகளிலிருந்து நம்மை விலக்கி விட்டார். வியாதியை நின்று விலக்கி விட்டார். சாபத்தில் இருந்து விலக்கி விட்டார். அப்ப எப்படிங்க சாபம் வியாதி என்னில இருக்க முடியும்? எப்படிங்க நீங்க சொல்லலாம்? இது அன்ரினியூடு பாடி, அதாவது புதுப்பிக்கப்படாத சரீரம், விழுந்து போன உலகம், இருக்கிற வரைக்கும் வியாதியோடு இருப்பேன்னு. அப்போ தேவன் சொல்லுவது பொய்யா? உன்னை விலக்கி மீட்டுக் கொண்டேன், வியாதிகளில் இருந்து விலக்கி மீட்டுக் கொண்டேன். சாபத்தில் அதான அர்த்தம். அதுதான் நாங்க பட்டியல்ல சொல்றாரு. சாப பட்டியல்ல 10, 11 வசனங்கள் அதை தான் நாங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப வியாதியோடு தான் இருப்பேன்னு சொல்றது கள்ள உபதேசம். ஏன்? சாரம் இல்லாத சாரம் பூசுறாங்கன்னு சொல்றாருல தீர்க்கதரிசி. ஏன் எனக்கு வந்துருச்சியா? ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான்யா. எனக்கு முன்னால இந்த எங்க பாஸ்டருடைய தலைவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான்யா. அப்ப அதுதான் உண்மைன்றாங்க.
உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாளும் உண்மையாகாது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ வச்சு வேத வசனத்தை நீங்க திரிச்சீங்கன்னா கள்ள உபதேசம் தான். வேத வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது? அவர் சாபமாகி, அவர் வியாதியாகி, அவைகளிலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்றா, அதிலிருந்து விடுதலை. ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃப்ரம் சிக்னஸ் இஸ் ஆல்ரெடி பீன் கிவன். அப்படி எப்படியா நீங்க சொல்றீங்க வியாதியோடு தான் வாழ்வேன்னு? கள்ள உபதேசம், கள்ள உபதேசம். அந்த 10 பேர் பேசின வார்த்தையை தான் பேசுறாங்க. யோசுவாவை காலேபை போல உத்தம இருதயமா, ஆண்டவரே நீங்க நீங்களாக்கி மீட்டு கொண்டேன் சொன்னா நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என மரியாளுடைய அந்த தாழ்ந்த இருதயம் தான் எனக்கும். நான் உம்மிடத்திலிருந்து கிருபை பெற வசனம் சொன்னா சொன்னதுதான். அதுதான் தாழ்மை உள்ள இருதயம். Humility is nothing but accepting God's word as it is. அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டேன் என்று சொன்னால் நான் நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டவன், வியாதிகளிலிருந்து நீங்களாக்கப்பட்டவன். அப்ப வியாதி இருக்குமா? இருக்க முடியாது. அததான் நான் சொல்ல வரேன். நான் மீட்கப்பட்டவன் என்னங்க? வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவன். அததாங்க 107ஆம் சங்கீதம் சொல்றாரு. மீட்கப்பட்டவன் சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், நாங்கள் மீட்கப்பட்டோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டோம். தரித்திரத்தை ஏன் ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் எல்லாத்திலிருந்து இருந்து நாங்க மீட்கப்பட்டோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லா ஆப்போசிட் தான் அங்க நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கிறாரு உபாகமம் 28ல. அவைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். காரணம் என்னங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை, இஸ் குட்னஸ், இஸ் கிரேஸ் அண்ட் மர்சி. அதுதாங்க எனக்கு செஞ்சிச்சு. அததான் சொல்றாரு இங்க உபாகம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதுதானே அவர் அங்க சொல்லிக் கொண்டே வந்தார். ஒன்று இல்லடா உன்னுடையது இல்ல, என்னுடைய குட்னஸ். அப்படிதானே? என்னுடைய நன்மை நல்லது, என்னுடைய கிருபை அது செய்தது, என்னுடைய தயவு. இந்த குட்னஸ் தான் தமிழ்ல தயவுன்னு போடுறாங்க. அப்படிதானே? இங்கிலீஷ்ல நல்லா வந்திருக்கு குட்னஸ். அப்படிதானே? தமிழ்ல அதுக்கு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியல. அந்த குட்னஸ் தான் தமிழ்ல தயவு, மகா தயவு. அவன் மோசையை பார்க்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தயவெல்லாம் உனக்கு முன்பாக, ஆல் மை குட்னஸ் ஷல் கோ பிஃபோர் யூ என்றார். அதாங்க தேவனை காண்பிக்கிறது. தேவனுக்கு ஒரு ரூபமும் இல்லை, சாயலும் இல்லை. அததான் அங்க பாக்குறோம். அந்த ஆவியானுடைய தேவனுடைய ரூபம் என்னங்க? குட்னஸ், மகா தயவு. அதாவது எல்லாமே எனக்கு நன்மை செய்யறது அந்த தயவு என்று சொல்லுகிறார். இந்த தயவு எனக்கு எல்லாமே நன்மை தான் தருது. அப்ப எப்படிங்க தீமையான வியாதி இருக்கும்? வியாதியை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பரிசேயர், சதுசேயர், மதவாத ஆவி உள்ளவர்கள்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனை இறக்குறாங்க. அது இல்ல, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம். 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். இறக்குனது 5ஆம் அதிகாரம். ஓகே, அங்க விசுவாசத்தை பார்த்து பாவத்தை மன்னிச்சனால உனக்கு சுகன்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். வாட் இஸ் ரைட்? நீங்க வியாதியோடு இருப்பது ரைட்டா? சுகமாய் இருப்பது ரைட்டா? வியாதியோடு தான் வாழ்வேன்னு சொல்றது ரைட்டா? நீ சுகமா தான் இருப்ப, வியாதி இல்லைன்றது ரைட்டா? அததாங்க இங்க கேட்கிறாரு. விச் இஸ் ரைட்? ஏன் அவர் நன்மை தானே செய்கிறார். அதுக்கு முந்தின பதில் என்ன சொல்றாரு பாருங்க. சுகமாக்குவது நன்மை, நன்மைதான் ரைட் என்றாரு. ஜீவனை காப்பதுதான் ரைட் என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இங்க என்ன சுகம்? சூமன கையும் மணந்து சொல்றா, சுகம் தான் ரைட். ஏன்? அதுதான் நன்மை, அதுதான் ஜீவனை காக்கும். மீதி எல்லாம் ஜீவனை அழித்து போடும் வியாதி. அது நன்மை அல்ல, அது தீமை. தீமை ஒன்றும் அவருடைய கருத்திலிருந்து எனக்கு வருவதில்லை. ஏன்? நான் அவருடைய வாரிசு, நான் அவருடைய வாரிசு.
அவர் சொத்துக்கு உரிமையானவன். அவர் சொத்துல தீமையே இல்லையே, அழிவே இல்லையே. நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் வந்தேன். அவன் எப்படி வந்தானா? அழிக்க, கொல்ல, திருட வந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அத மாற்றத்தான் இவர் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? உனக்கு நன்மை சுகம் கொடுக்கத்தான் வந்தேன்றாரு. அப்ப வியாதி இருக்க முடியுமா? அததான் சொல்ல வருகிறேன். நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் நன்மை, நம்முடைய ஜீவனை காப்பது. அதனாலதான் அங்க யோவான் 10:10 அதை சொல்றத பாக்குறோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்றது பாக்குறோம். என்னவா? அவர் நன்மை செய்கிறவராய், அவர் அப்படின்னு என்ன? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்க. அப்போ தீமை செய்த பிசாசு, அதிலிருந்து விடுதலை செய்தது இயேசு. நமக்கு விடுதலைய நிச்சயமா சிலுவையில கொடுத்துட்டார். பிசாசின் பிடியில் நம்ம அகப்படக்கூடாது. உலகத்தின் கேடுக்கு நாம் தப்ப வேண்டும். ஆசீர்வாதத்தில் நாம் வாழ வேண்டும். அதற்குத்தாங்க சிலுவைக்கு போனார். என்ன ஆசீர்வாதம்? வியாதியே இல்லாத ஆசீர்வாதம். பரிபூர்ண சுகத்தில் மோசே 120 வருடம் வாழ்ந்தது போல என் கண் பார்வை மங்கள, இந்த சரீரத்தின் பலன் குன்றல, அந்த இடத்துல நாம் இருப்பதற்குத்தான் அவர் சிலுவைக்கு சென்றார். அந்த ஒரே பரிகாரத்தினாலே, 2 பரிகாரங்க, ஒரே பரிகாரம், அப்படிதானே? ஒரே அட்டோன்மெண்ட், ஒரே நிவிர்த்தி, ஒரே பரிகாரம், ஒரே பலியினாலே என்றென்றுமாய் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்றென்றுமாய் நான் சுகமாக்கப்பட்டேன். அதனாலதான் பழைய உடன்படிக்கையிலே இந்த வெளிப்பாடை பெற்ற சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதம் என்ன சொல்றான்? என் பாவங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் நீக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, இது எல்லாமே நன்மைங்க. இதுதான் ரைட். நியாயம் என்னன்னா, இஸ் இட் ரைட் என்று கேட்கிறார். இட் இஸ் ரைட் ஃபார் மீ டு லிவ் சிக்னஸ் ஃப்ரீ லைஃப். ஏன்? அவர் நீக்கிட்டார்ல, மன்னித்துட்டார்ல. இட் இஸ் ரைட் ஃபார் மீ டு லிவ் a righteous life. நீதியின் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை என்னுடைய உரிமையாய் இருக்கிறது. வாட் இஸ் ரைட்? இட் இஸ் மை உரிமை, என்னுடைய சொத்து. பை பர்த், நான் இந்த குடும்பத்துல பிறந்தபடினாலே எனக்கு வந்த சொத்து வியாதி இல்லாத வாழ்க்கை. இது பிள்ளைகளின் அப்பம். அப்படித்தானே சொல்றாரு மத்தேயு 15 அந்த கானானியர். இது பிள்ளைகளின் அப்பம்மா, நீ ஏன் வந்து தொந்தரவு பண்றன்றாரு. ஆனா அவ விசுவாசத்துல அதையும் மேற்கொண்டு பெறுவதை நாம் அங்க பாக்குறோம். நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வியாதி இல்லாம வாழ்க்கை வாழ்வதற்கு இதை அப்பமாக கொடுத்திருக்கிறார். இட்ஸ் அவர் ஃபுட், இட்ஸ் அவர் பர்த் ரைட். ஐயா, கீழே உள்ள கிரம்ஸ சாப்பிடுற நாய்கள் நாம் அல்ல. அப்பாவின் பிள்ளைகள் சுகத்தில் வாழ வேண்டியது. அப்ப எப்படியா நீங்க சொல்றீங்க அற்புத மண்டலத்துல வியாதியோட வாழ்ந்து சபையின் மூப்பரை வரவழைத்து அவர் கை வைத்து ஜெபம் பண்ணி நீங்க சுகப்படுறதான் வாழ்க்கை ஒழிய வியாதியே இல்லாம அங்க அப்படி போடலங்க. யாக்கோபிலும் என்னதான் போட்டிருக்காரு? 5:14-15 வாசிங்கன்னா, ஒருவன் வியாதிப்பட்டால், எல்லாரும் வியாதிப்படுவான்னு சொல்ல, ஒருவன் அவிசுவாசத்தினால இந்த கள்ள உபதேசங்களை கேட்டு கேட்டு இருதயத்தை நிரப்பி அந்த அவிசுவாசத்துல பேசி வியாதிப்பட்டா, சரீரத்தில் மூப்பன, இந்த மூப்பன இப்படி போதிக்கிறவன் இல்ல, வியாதியை துரத்த முடியும், வியாதியை நான் ஆளுகை செய்கிறேன், அது என் காலின் கீழே இருக்கு, என்னை கண்டா அவன் பயந்து ஓடுவான், அந்த விசுவாசம் உள்ள மூப்பன் விசுவாசம் உள்ள ஜெபம் செய்வான், அப்பொழுது அவனுக்கு சுகம். அந்த அற்புத வாழ்க்கையை சொல்லல, வியாதி இல்லாத அற்புத வாழ்க்கை தான் இந்த ஆசீர்வாதம் சொல்லுகிறது. அங்க அந்த மூப்பருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? விசுவாசியாகிய எனக்கு உங்களுக்கு, the day we are born again, sickness free life is given as a blessing to us. ஆசீர்வாதமாக மறுபடியும் பிறந்த நாளிலே நம்மோடு பிறந்தது
It is born with us. நம்மோடு பிறந்த ஆசீர்வாதம். இதை திருப்பவும் முடியாது, இதை மாற்றவும் முடியாது. இதற்கு கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. நான் கிரயம் செலுத்த வேண்டாம், எனக்கு இலவசம். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதுதான் என்னுடைய வேலை. இது சுலபம் அல்லவா? நல்லா யோசித்து பாருங்க. இத வாயில வச்சா போதுன்றாரு. வாயில வச்சா இருதயத்துக்கு போன்றாரு. அது இருதய விசுவாசமாக வாயில பேசி நீ சுகமான வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க அற்புத மண்டலத்தில் வாழ்வதை விட்டு ஆசீர்வாத மண்டலத்தில் வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைக்கிறபடியால் உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி இந்த காலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரும் வியாதியை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல, வியாதியை ஆளுகை செய்கிற வாழ்க்கை. வியாதி இல்லாமல், வியாதி இருக்கிற இடமெல்லாம் சென்று அவனை விரட்டி ஆளுகை செய்கிற வாழ்க்கை வாழ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.